சொல்ல முடியாது. எந்த இடத்துலடா நமக்கு என்னடா கதை இப்படி கொண்டு போகிறாங்களே அப்படின்னு தோணுன இடம் என்னென்னா, செகண்ட் ஹாஃப் அப்புறம் வந்து மோகன் சார் தான் யாரையோ பழிவாங்க போகிறாருன்னு தெரியுது. அது யாருங்கிறத நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி சஸ்பென்ஸாக கொண்டு போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் இதில் வந்து பழக்கவரப்பையா சார் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வனிதா விஜயகுமார் நடிச்சிருக்காங்க. அவங்களோட வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களாம் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் டக்குன்னு முடிச்சிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் அப்புறம் ரொம்ப லென்த்தாக கொண்டு போன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் தான் நமக்கு ஒரு தோய்வாக ஃபீல் ஆகும். மற்றபடி ஒன்றுமே இல்லை. மைக் மோகன் சார் அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே டெஃபினட்டாக இந்த படத்தை தியேட்டரில் வந்து நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டாடுவீங்க. ஏன்னா மைக் மோகன் சார் வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு மாசாக தான் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் டெஃபினட்டாக கொண்டாடலாம். மைக் மோகன் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாடக்கூடிய வகையில் தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஸோ திரை வெளிச்சம் நேயர்கள் சார்பாக ஆர்ஆர் டீமுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். மைக் மோகன் சாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ.